என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுருக்கு வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுருக்கு வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்பேன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், என்ன நடந்தாலும் சந்தோஷமா இருப்ப. ஆனால் நாங்கள் அப்படியா, நார்மல் பீப்புள். ஏழவுனா அழுவோம், கஷ்டம்னா சோகமாக இருப்போம். ஸோ என்ன நடந்தாலும் சந்தோஷமாக இருக்கிற இந்த மாதிரி பைத்தியங்களுக்கெல்லாம் இந்த சாங்கை டெடிகேட் பண்ணிவிட்டு, வெயிட் அ மினிட், ஐ திங்க் நானும் என்ன நடந்தாலும் சந்தோஷமாக இருக்கிற ஒரு ஆள் தான் நினைக்கிறேன். அப்படி பார்த்தா ஐ எம் ஒன் அமாங் த என்ன நடந்தாலும் சந்தோஷமாக இருக்கிற பீப்புள். ஸோ எங்களை மாதிரி என்ன நடந்தாலும் சந்தோஷமாக இருக்கிற பீப்புளுக்குலாம் இந்த சாங்கை டெடிகேட் பண்ணிவிட்டு லெட்ஸ் கோ டு த ஷோ. ஓகே, குட் டே எவ்ரிபடி. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். வெல்கம் யூ ஆல் டு த டெய்லி 10 வித் திலீப் ஷோ. இன்னைக்கு நம்மளுடைய கெஸ்ட், அது ஃபர்ஸ்ட் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ராஜேஷ் கண்ணன். அவர் வந்து ஒரு சீனியர் டெக் பிஸ்னஸ் அனலிஸ்ட் இன் ஐடி, அதாவது தொழில்நுட்பம் அந்த துறையில். ஸோ அவர் வந்து நிறைய ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் அவரை பற்றி இருக்குது. அவர் வந்து 2001 2002 காலங்களிலே வந்து கலசலிங்கம் காலேஜ் ஸ்ரீவில்லிபுத்தூர் அங்கே மேடையில் நம்முடைய முன்னாள் மறைந்த ஜனாதிபதி மதிப்பிற்குரிய ஐயா அப்துல் கலாம் ஐயாவை கூட ஒரு காணொலியில் கலந்துரையாடல் பண்ணியிருக்காரு நேரடியாகவே. ரெண்டாவது இன்னொரு ஐட்டம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவர் வந்து ஸ்டேட் லெவல் செஸ் பிளேயர். அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து என்ன சொன்னார்னா, வந்து அவர் ஏஐயில் பயங்கர ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதில் பயங்கர இன்ட்ரெஸ்டடாக இருக்கார். அவர் நேற்று வந்து என்கிட்ட வந்து ஃபோனில் நிறைய விஷயங்கள் சொன்னார். சம் ஃபிசிக்ஸு எதுவும் மோரல் அது இதுன்னு சொன்னார். எனக்கு ஐ டென்ட் கெட் மச் பாயிண்ட். ஓகே, ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு வெல்கம் மிஸ்டர் ராஜேஷ் கண்ணன், சீனியர் டெக் பிஸ்னஸ் அனலிஸ்ட், டு அவர் ஷோ த டெய்லி 10 வித் திலீப். ஓகே, இவ்வளோ நேரம் வந்து நம்ம ராஜேஷ் கண்ணன் அவருடைய வருகை அப்படி வீர நடை போட்டு வந்தார். அதெல்லாம் பார்த்தீங்க. வெல்கம் மிஸ்டர் ராஜேஷ் கண்ணன் டு அவர் ஷோ. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ திலீப். ஆமாம், சந்தோஷம். நாங்கள் ரெண்டு பேருமே ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தான் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஓகே, இது நல்லா தான் போயிட்டுருக்கு. ஓகே, சரி. ராஜேஷ் கண்ணன், உங்களை பற்றி சொல்லுங்கள், வியூவர்ஸ் கிட்ட சொல்லுங்கள், அப்படி நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே ப்ரோ, எல்லா ஐடி பசங்க மாதிரியும் சவுத்தில் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிப்போம். சென்னை ஆர் பெங்களூர் மாற்றி மாற்றி கம்பெனிஸ் தாவிட்டே இருக்கும். இதுதான் என்னோட பேக்ரவுண்ட். இது வந்து டுடேஸ் நியூஸ் பேப்பர் என்ன போட்டிருக்கு, ஐ மீன் அது செல்ஃபியில் எடுக்கிறனால உங்களுக்கு தலைகீழாக வாசிக்குது. தந்தியில் வந்து விலாங்கோடு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி பாஜகவில் சேர்ந்தார். காங்கிரஸ்லேருந்து இங்கே சேர்ந்துட்டாங்க போல எம்எல்ஏ. ஓகே, விலாங்கோடு தொகுதியில் எம்எல்ஏ வந்தோம். ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பரு டேட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 25/2/2024 ஞாயிற்றுக்கிழமை, சென்னை. ஓகே ப்ரோ, நீங்கள் வரதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து டெக்கான் க்ரானிக்கல்ஸ், ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, தினகரன், தினத்தந்தி எல்லாமே கொடுத்துட்டோம். அது நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து செமஸ்டருக்கு படிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருந்தீங்க. முதல் கொஸ்டின், புதின், அதாவது வந்து விளாடிமிர் புதின் வந்து ரஷ்யாவில் வந்து 23 வருஷமாக வந்து கொடுங்கோலாட்சின்வாங்க, டிக்டேட்டர்னுவாங்க, அந்த மாதிரி அவர் தான் இருக்கிறார். அவருக்கு எதிராக யார் இருந்தாலும், பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய அதிகாரியாக யாராக இருந்தாலும் போட்டு தள்ளிடுவாருன்னு நம்ம பேப்பரில் படிச்சிருக்கோம், நேர்லேருந்து நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் இப்போ சமீபத்தில் ஒருத்தர் வந்து, அதாவது அவருடைய டொமஸ்டிக் ஆப்பனன்ட், அதாவது முதன்மையான எதிராளின்னு சொல்லுவாங்க, அவர் மேலே வந்து டெரரிசம், நாசிச ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுறாருன்னு சொல்லி அவரை வந்து சிறையில் அடைச்சி வச்சுட்டாங்க. எப்போ 2022 இப்போ அவர் சமீபத்தில் இறந்துட்டார். அவருடைய பெயர் என்ன? ஸோ அந்த ஜெயிலில் இருந்து இறந்து போன அந்த எதிராளியின் பெயர் என்ன? அதை புதின் தான் மர்டர் பண்ணிட்டாருன்னு, டார்ச்சர் பண்ணி மர்டர் பண்ணிட்டாருன்னு வேற பேப்பரில் எழுதுறாங்க. அது உண்மையாக பொய்யான்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த இறந்து போன அந்த எதிராளியின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ டிமிட்ரி குட்கோ, ஆப்ஷன் ஏ டிமிட்ரி குட்கோ, ஆப்ஷன் பி அலெக்சி நாவல்னி, ஆப்ஷன் பி அலெக்சி நாவல்னி. ப்ரோ, நான் வந்து ரஷ்யா பாலிடிக்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வருவேன். ஸோ இந்த கொஸ்டின் ரெட் கலர் வேறு எடுத்துருக்கீங்க. எனக்கு ஆன்சர் தெரியும் ப்ரோ, சொல்லிடலாமா? சொல்லுங்கள். பி, திருப்பி பேர் சொல்லுங்கள், பேர் மறந்து போச்சு. அலெக்சிஸ் நாவல்னி. நாவல்னி டெஃபினட்டாக ரைட் ஆன்சர். அனைவரும் கரகோஷங்களை எழுப்புங்கள். கரகோஷங்கள் பண்ணுறதுக்கு எவனுமே இல்லையப்பா. தேங்க்யூங்க, சூப்பருங்க. இப்போ இரண்டாவது கேள்வி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சினிமா சார்ந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து என்ன கேள்வினா, ஹாலிவுட் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் மார்டின் ஸ்கார்சிசி அண்டு ஜார்ஜ் லூகாஸ், இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு இந்திய மொழி படம், அந்த படம் பேர் வந்து என்னென்னா கட்டஸ்ரதா, அப்படின்னா இங்கிலீஷில் மீனிங் என்னென்னா த ரிச்சுவல்ஸ். ஸோ இந்த படத்தை வந்து அவங்க ரீஸ்டோர் பண்ணுறாங்க. ரீஸ்டோர்னால் இதெல்லாம் காலத்தால் அழியாத
கலை. அதாவது இந்த படம் 1977 46 வருடங்களுக்கு முன்னாடி வந்த இது. ஸோ அந்த படத்தை வந்து ரீஸ்டோர் பண்ணியே ஆகணும், பின்னால் வர ஜென்ரேஷன் கூட இதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆடியோ வீடியோலாம் கிளியர் பண்ணி அதை எடுத்து அவங்க லைப்ரரியில் ரீஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஓகே. அந்த இந்திய மொழி படம் நம்ம இந்தியாவில் எந்த மொழி படம்? ஆப்ஷன் ஏ கன்னட மொழி படம், ஆப்ஷன் பி தெலுங்கு மொழி படம். கெஸ்ட் தான் சார் பண்ணணும். எனக்கு ஒரு மேனேஜர் இருந்தாங்க, அவங்க கர்நாடகாலேருந்து வந்தாங்க. ஸோ நான் இதை வந்து கன்னட, ஏன்னா அவங்களோட பேர் வந்து இந்த ரிலேட்டடாக வருது. ஓகே. ஸோ நான் கன்னட மொழி படம்னு லாக் பண்ணுறேன். கன்னட மொழி படம், அதாவது கட்டஸ்ரதா த ரிச்சுவல், அதாவது கிரீஷ் கஸ்ரவல்லி அப்படிங்கிற இயக்குனரால் 46 வருடங்களுக்கு முன்பு 1977 எடுக்கப்பட்ட கட்டஸ்ரதா என்கிற கன்னட மொழி படம் தான் ஜார்ஜ் லூகாஸ் மற்றும் மார்டின் ஸ்கார்சிசியால் ரீஸ்டோர் செய்யப்படுகிறது. ஆகவே இந்த கேள்விக்கு அவர் சரியான பதில் அளித்து விட்டார். மேடம், பிஎம் மேடம், ஒரு பெனிஃபிட் வந்துருச்சு. இதில் ஒரு விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்த ஜார்ஜ் லூகாஸ் இருக்கார்ல, அவர் தான் இந்த ஸ்டார் வார்ஸை வந்து உருவாக்குனவர். அதை உருவாக்கிட்டு அவர் வந்து அவர் பண்ண ஸ்ட்ரகிள், அப்போ அந்த இதை ஸ்டார் வார்ஸை உருவாக்க அவர் பட்ட ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, கதை ஸ்கிரிப்டை போய் கொடுத்தா இது என்னையா யாரோ 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறாங்க. படத்தை ஷூட்டிங் எடுக்க போனால் பாதி ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா நடிக்க வந்த ஆக்டர் வந்து ஆளே மாறி போயிட்டார். அதுக்குள்ளே ஏதோ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து செட்டெல்லாம் அழிஞ்சு போச்சு. ஸோ வேறு எந்த ஆக்டருமே வந்து நடிக்கவும் வரமாட்டேன்ட்டாங்க. அப்போ இந்த ஹாரிசன் ஃபோர்டு அவர் தான் ஹீரோவாக பண்ணியிருப்பார், சோலோங்கிற கேரக்டர். அவர் தான் வந்து அந்த படத்தில் வந்து ஒரு சைடு ரோல் நடிக்கிறதுக்காக வந்தவர். அதுவும் இல்லாமல் அங்கே வர மற்ற நடிகர்களுக்கு அவர் வந்து டயலாக் டெலிவரி வந்து சொல்லி கொடுப்பார். ஸோ அப்போ வந்து ஜார்ஜ் லூகாஸ் வந்து இந்த பையன் நல்லா இருக்கானே அப்படின்னு வந்து ஒரு புது கேரக்டர் இருக்குன்னு தூக்கி ஹீரோவாக போட்டது. ஆனால் ஜார்ஜ் லூகாஸ் இப்போ என்ன சொல்லுவார்னா, இவன் ரொம்ப பெரிய ஆளாக வருவான், இந்த ஸ்டார் வார்ஸ் பெரிய லெவலில் ரீச் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அவனை எடுத்து போட்டேன்னு அவர் சொல்கிறார். அதுவும் இல்லாமல் இந்த படம் ரிலீஸ் ஆனது வந்து 3 ஸ்க்ரீனோ 5 ஸ்க்ரீன் ஏதோ சிங்கிள் நம்பர் டிஜிட்டில் தான். யாருமே அதை வந்து கண்டுக்கலை, ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே. ஃபைனலாக ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் மட்டும் இவர் மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டே இருந்தார், ஜார்ஜ் லூகாஸ் மூலம். டெஃபினட்டாக இது ஹிட் ஆகும் மச்சான் அப்படின்னு ஹவாயில் உட்காந்துருக்காங்க 2 பேரும். அப்போ நியூஸ் வருது, மச்சான் படம் ஹிட்டுடா, பயங்கரமான ரிவ்யூன்னு. 1970 அது வந்து 1977 வந்த படம் தான் நினைக்கிறேன். அதுவும் ஃபஸ்ட்டு ஸ்டார் வார்ஸு ஏதோ 4th முடிய வந்தது. இந்த கதையை இந்த ஹாரிசன் ஃபோர்டை ஜார்ஜ் லூகாஸ் வந்து இந்த ஸ்டார் வார்ஸில் சூஸ் பண்ணார்ல, அது நம்ம தமிழ்நாட்டு படத்தில் ஒரு இடத்துல வந்து ஒரு கோஇன்சிடென்ட் ஆகும். அதை பார்த்து தான் அவங்க எடுத்திருப்பாங்க. தாவணி கனவுகள்னு ஒரு படம், பாக்யராஜ் வந்து அதை டைரக்ட் பண்ணியிருப்பார். அதில் பாரதி ராஜா நடிச்சிருப்பார், அவருடைய குரு. அதில் பாரதி ராஜா இயக்குனராக நடிச்சிருப்பார். அதில் வந்து கதாநாயகன் வந்து சொல்கிற டைலாகை ஒரு எமோஷ்னலாக சொல்ல மாட்டான் அந்த தங்கச்சி கேரக்டர்கிட்ட. அப்போ அந்த இடத்துல சும்மா வந்திருந்த பாக்யராஜ் வந்து இப்படி நடித்தா அதில் ஒரு எமோஷன் வருமா அப்படின்னு வந்து நடித்து காட்டுவார். அதை தூரத்தில் ஜன்னல் வழியாக பார்த்த பாக்யராஜ் பாரதி ராஜா இவன் தான் என் நடிகன்னு பாக்யராஜ் ஹீரோவாக்குவார். ஸோ எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா இது 84 வந்த படம் தாவணி கனவுகள், கண்டிப்பாக பாக்யராஜ் இந்த ஹிஸ்ட்ரிலாம் தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். அதை அப்படியே இந்த கதைக்களத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார் வார்ஸு, தாவணி கனவுகள் எல்லாமே ஒரு இதுக்குள்ளே கோயின்சிடென்ட்டாக மாட்டிகிட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். எனிவே, வாழ்த்துக்கள் ராஜேஷ் கண்ணன், 2 கேள்விக்கு சரியாக பதில் சொல்லிட்டீங்க. அடுத்த 3வது கேள்விக்கு போனால் இதில் ஏதாவது கொடுத்தீங்க சார், சூப்பர் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. ஆமாம், தெரிஞ்சிச்சு அதை பற்றி. இல்லை தெரிஞ்சுக்கலாம், இது ஒரு இதுதான். எனக்கே வந்து ஸ்டார் வார்ஸ் கதை படிக்கும்போது திடீர்னு தாவணி கனவுல இதே மாதிரி ஒரு சீன் இருக்குமே. அப்போ எனக்கு தெரிஞ்சு பாக்யராஜ் வந்து பெஸ்ட் ஸ்க்ரீன் ரைட்டர் நம்ம இந்தியாவில். ஜென்ரேஷனில் அந்த படம் பேர்லாம் யாருக்கும் தெரியாது. நீங்கள் வந்து வீடியோ இண்டஸ்ட்ரியிலே இருக்கீங்க, தெரியும். ஆனால் சீன் பார்த்துருக்கேன், நான் அந்த சீன் பார்த்துருக்கேன், அந்த சொல்லி கொடுத்து அடிச்சு அழுகிற மாதிரி நல்ல சீன் சார். ஓகே சார். படித்தது இன்ஜினியரிங், வேலை பார்த்தது ஐடி, ஆனால் சினிமா பற்றியா தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்போ 3வது, ஆஹா லோக்கல் கேள்விங்க, சூப்பரான இதுங்க. நீங்கள் ரோடு ராஜாவா அப்படிங்கிற விளம்பரத்தை நீங்கள் ரோடு ஃபுல்லாக இப்போ பார்த்துருப்பீங்க. என்னன்னு தெரியல. ஆமாம், சென்னையில் வந்து என்ன சொல்ல, ஜாயின்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் டிராஃபிக் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அவங்க வந்து ஒரு புதிய வகையான முறையில் வந்து மக்களுக்கு வந்து ரோட் சென்ஸை புரிய வைக்கணும். ஹெல்மெட் போடாமல் போகக்கூடாது, ஃபோன் பேசிக்கிட்டே போகக்கூடாது, சிக்னல் போட்டிருந்தால் கிராஸ் பண்ணக்கூடாது, 2 பேருமே ஹெல்மெட் போட்டு போகணும். இந்த மாதிரி இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக தப்பாக வேகமாக ஸ்பீடு எது போகிறதுலாம் நீங்கள் ரோடு ராஜாவா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சென்னை மாநகரத்தில் நீங்கள் எல்லா இடத்துலையும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பார்க்கலாம். ஸோ அதை வந்து அறிமுகப்படுத்தினது யாருன்னா வந்து ஆர் சுதர்சன் அண்ட் டீம். அவர் யாருன்னா சென்னை டிராஃபிக் போலீஸ், அதாவது கமிஷனர் ஆஃப் போலீஸ் டிராஃபிக்கில் இருக்கிறார் அவர். இதை வந்து இந்த ஐடியா அவருக்கு தான் தோணிருக்கு, அந்த டீமுக்கு. இது ஆனால் வீடியோ மூலமாக மக்கள்கிட்ட இன்னும் போய் சேர்க்கணும் அப்படின்னு நிறைய சாந்தனு பாக்யராஜ், அப்புறமா யோகி பாபு இவங்கெல்லாம் வந்து அதில் நடித்து திரைப்பட கலைஞர்கள் மூலமாக கொண்டு போகிறாங்க. ஆனால் அந்த வீடியோ எல்லாத்தையுமே ஒரு திரைப்பட இயக்குனர் தான் வந்து இயக்கியிருக்காரு. அந்த தமிழ் திரைப்பட இயக்குனர் யார்? ஆப்ஷன் ஏ வெற்றிமாறன், ஆப்ஷன் பி
விக்னேஷ் சிவன். வெற்றிமாறன் யூஸ்வலாக வந்து சோஷியல் மெசேஜ் கொடுப்பாரு. விக்னேஷ் சிவன் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த நியூஸ்லாம் பார்த்தேன், கவர்மெண்ட்டோட சில இதுலலாம் வந்து நடந்துக்கிட்டு. ஸோ ரெண்டுமே கன்ஃபியூஷனாக இருக்குது. பாஸ் மார்க் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ விக்னேஷ் சிவன் போகிறேன் சார். விக்னேஷ் சிவன் என்பது சரியான பதில். எங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் அது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. அது டிஎம்கே ஆட்சி வந்ததுலேருந்தே விக்னேஷ் சிவனுக்கு தான் எல்லா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அரசல் புரசலாக எனக்குள்ளே அந்த கேள்வி வந்துட்டுருக்கு. பரவாயில்ல, பையன் நல்லா தான் பண்ணுறாப்புல. அவர் வந்து அது என்னது செஸ்ஸுக்கு பண்ணார், செஸ்ஸுக்குரிய அந்த இது. ஸோ இதையும் பண்ணட்டும், ஹாப்பியாக இருக்கட்டும். அவர் ஒரு எப்படி அங்கே புஷ்பா புருஷனோ அவர் மாதிரி அது ஒரு நயன்தாரா புருஷன். ஸோ அவருக்கு எல்லா இதுவும் கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள் விக்னேஷ் சிவனுக்கு. இந்த என்ன கேம்பெயின் வந்து எப்படின்னா, யார் ஹெல்மெட் போடாமலோ ஃபோன் பேசிட்டு போனாலோ இல்லை ட்ரிபிள்ஸ் போனாலோ யார் வேணாலும் ஃபோட்டோ எடுத்து உங்களுடைய எக்ஸ் பேஜில் போடலாம். போலீஸுக்கு அது போய் சேர்ந்துடும். இப்போ நம்ம பாட்டு நடந்து போயிட்டுருக்குறோம், யாராவது ஒருத்தர் வந்து திடீர்னு ஹெல்மெட் போடாமல் போயிட்டுருக்குறாருன்னா அந்த பைக் அப்படி ஃபோட்டோ எடுத்து டக்குன்னு உங்கள் எக்ஸ் பேஜில் போட்டுடலாம். உங்களுக்கு வந்து பரிசுலாம் வர கிடைக்கும், பரிசுனா பாராட்டுகள் கிடைக்கும். ஸோ நீங்கள் ரோடு ராஜாவா அப்படிங்கிறத எல்லாருமே வந்து கேட்டுக்கோங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு The Daily 10 with Dilip show will continue. Bye. அர்த்தமுள்ள பாடல்கள் மட்டும்தான் பாடணும், ஓகேவா? ஓகே. அர்த்தமுள்ள பாடல்கள் தானே, பாடிடும் நல்லா பாடும். லெட்ஸ் ஸ்டார்ட். மாங்கனிகள் தொட்டிலே தூங்குதடி அங்கே மன்னவனின் பசியார மாலையிலே பரிமாற சிந்திய வெண்பனி சிப்பியில் முத்தாச்சு என் பொன்னம்மா பெண்ணே உனது மெல்லிடை பார்த்தேன் அடடா பிரம்மன் கஞ்சனடி சற்றே நிமிர்ந்து தலை சுற்றி போனேன் ஆஹா அவனே வல்லலடி. பல்லு முளைச்சா புள்ளைக்குத்தான் புட்டி பாலு, அந்த விதத்தில் நான் யவக்காரண்டி. சத்தியமா சொல்றேன், சாதாரண ஒரு மனுஷனால இப்படி பாட முடியாது. நாடி நரம்பு சத ரத்தம் புத்தின்னு 24 மணி நேரமும் இதே சிந்தனையா இருக்கான் பாத்தீங்களா, அவனால மட்டும்தான் இப்படி பாட முடியும். வெல்கம் யூ ஆல் பேக் டு த டெய்லி 10 with Dilip show. நல்ல ஒரு விளம்பரமாக இருந்துச்சு, மிகவும் அர்த்தமுள்ள பாடல்கள் தான். மிஸ்டர் ராஜேஷ் கண்ணன், இப்போ அந்த எங்கள் ப்ரொஃபஸர் பிரபு சார் தான் அந்த பாடல்கள்லாம் பார்த்தீங்க நீங்கள், அதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? பலது புரிஞ்சுக்கிட்டேன் சார். முதல் விஷயம் வந்து அந்த ப்ரொஃபஸர் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பாடுறாரு, அதே பாட்டு அவர் வீட்டுக்குள்ளே பாட முடியாது. ரெண்டாவது விஷயம், நம்மளும் பாட முடியாது, கேட்டுட்டு மறந்து போகிற மாதிரி பாட்டு தான், அது மனசுக்குள்ளே வச்சுருக்க பாட்டு தான். ஆமாம். ஆனால் இதெல்லாம் பாட்டு கேட்டிருக்கப்போ இதுதான் டெப்த்தாக இருக்காது. இப்போ நீங்கள் காட்டினதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு, ஓ இவ்வளோ தூரத்துக்கு மீனிங் இருக்காங்க. ஆமாம். இப்போ இருட்டறையில் முரட்டு குத்து அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் இந்த மாதிரி பாடல்கள்லாம் வந்துச்சுன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இட்ஸ் அன் அடல்ட் மூவி, ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அதனால் அது வந்து அந்த படத்தில் இந்த பாடல். ஆனால் இப்போ நம்ம கேட்ட பாடல்கள் இதெல்லாம் என்ன, ஒரு எல்லா படமுமே வந்து யூஸ் சர்டிஃபிகேட், அதாவது ஃபேமிலி ஆடியன்ஸோட போய் பார்க்குற படங்கள். ஓகே, எனியா வாட் எவர் இட் இஸ், லெட்ஸ் கம் பேக் டு த ஷோ. இது வந்து ஒரு விவசாய கேள்வி. இப்போ உங்களுக்கு ரீசன்ட் டைமில் உங்களுக்கு நல்லா தெரியும், இப்போ ஹரியானா பஞ்சாப் பார்டரில் வந்து விவசாயிகள் வந்து பயிர்களுக்கு வந்து அந்த மினிமம் ப்ரைஸ் கேரண்டி கொடுக்கணும், அப்புறம் ப்ரைவேட்டுக்கிட்ட கொடுத்துடக்கூடாது, நிறையா இது வேண்டுகோள் வைக்கிறாங்க. அதுக்காக வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ இங்கே இது நடந்துட்டுருக்கு, இது நமக்கு தெரியுது. இதே மாதிரி இப்போ கரெக்டாக இந்த ப்ரெசன்ட் டைமில் வேற ஒரு நாட்டிலையும் வந்து விவசாய போராட்டம் நடந்துட்டுருக்கு. அது எதுக்காகனா எரிபொருள் விலை உயர்வு மற்றும் மானியம் குறைப்பு, இது சார்பாக அது ஒரு கண்ட்ரியில் நடந்துட்டுருக்கு. ஓகே, அது எந்த கண்ட்ரி? ஆப்ஷன் ஏ இத்தாலி, ஆப்ஷன் பி பிரான்ஸ். பிரான்ஸ் கிடையாது, அது ஃப்ரான்ஸ், ஆனால் தமிழில் பிரான்ஸ். ஃப்ரான்ஸு ரெவல்யூஷனுக்கு பேர் போனது. இட்டாலி ஒரு பணக்காரன் நாடு, அங்கே ரெவல்யூஷன் நடக்குமாங்கிறது டவுட்டு. பட் 3 கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். ஃப்ளூக்கில் என்ன சொல்லலாம்னு இப்போ யோசிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆனால் எரிபொருளுக்காகன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஆமாம், எரிபொருளுக்காக ப்ரைஸ் எரிபொருள் விலை உயர்வு மற்றும் மானியம் குறைப்பு. மானியம் குறைப்பு. ஃப்ரான்ஸ் போகிறேன் சார் நான். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் தான் விவசாயிகள் எரிபொருள் விலை உயர்வு மற்றும் மானியம் குறைப்பு அந்த போராட்டத்துக்காக, ஏன்னா அவங்களுடைய யார் அவர் இம்மானுவேல் பேக்ரானா, அவர் பேர் சரியாக வரமாட்டேங்குது, இம்மானுவேல் அந்த பிரைம் மினிஸ்டர், அவர் வந்து
அந்த நான் இது விவசாய கண்காட்சி அந்த நிகழ்ச்சிக்கு வந்து வந்திருக்கிறாரு எங்கள் பாரிஸ் நகரத்துக்கு அந்த தலைநகரத்துக்கு. அப்போ விவசாயிகள்லாம் அங்கே முற்றுகையிட்டாங்க, ஒழுங்காக எரிபொருள் விலையை குறைச்சிருங்க, மானிய குறைப்பு விலையை இது பண்ணுங்க அப்படின்னு வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஸோ நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, ஐரோப்பியா கண்டத்துலேயும் வந்து ஒரு நாட்டில் விவசாயிகளுடைய போராட்டம் நடந்துட்டுருக்கு. எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு நம்ம மனதளவில் காடுகிட்ட வேண்டிக்கலாம். எனிவே, ஸோ நீங்கள் அப்பப்போ ஹன்சிகாவை வந்து இடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அவங்க வந்து எதுவுமே சொல்லாமல் இருக்கிறாங்க. அதுதான் இம்மூவபிள் கெஸ்ட். இஸ்ரேல் காசா வார் வந்து அக்டோபர் மாதத்துலேருந்து நடந்துகிட்ருக்கு. அந்த பக்கம் உக்ரைன் வந்து 2 வருடம் முடிஞ்சு 3வது வார் உக்ரைன் ரஷ்யா வார் நடந்துட்டுருக்கு. இப்போ என்னுடைய கேள்வி வந்து என்னென்னா, எஸ்டர்டே காசாவில் எத்தனை பேர் இறந்தாங்க? எஸ்டர்டே ஹவு மெனி கில்ட் இன் காசா? ஆப்ஷன் ஏ 92, ஆப்ஷன் பி 98. ப்ரோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான கொஸ்டின். ஏங்க பேஜில் ஹெட்லைனில் போட்டிருக்காங்க, அப்புறம் என்னங்க நீங்கள் 4 இதுக்கு பதில் சொல்லிட்டீங்க. அது ஃப்ளூக்ல அடிச்சது ப்ரோ, பட் இந்த கொஸ்டின்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஆமாம், கொஞ்சம் இதுவும் ஃப்ளூக் தாங்க நீங்கள் அடிக்க போகிறீங்க. 98 மக்கள் தெரிஞ்சுக்கிடுவாங்க எவ்வளோ பேர் கொண்டுட்டு இருக்காங்க. கரெக்ட். நான் அப்போ நியூமராலஜி போயிடுறேன் ப்ரோ. 98னா 8 வருது, 92னா 11 வருது. 92 ப்ரோ. 92 ஃப்ளூக்ல ஜெயிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டா? 92 என்பது சரியான பதில். ஆமாம், நேற்று அந்த காசா இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பாலஸ்தீன் அந்த இதில் வந்து இது வரைக்கும் பாலஸ்தீனத்தில் 29,606 29,606 பீப்புள் வந்து கில்டு வாரில். ஸோ எவ்வளோ பாருங்கள், வேர்ல்டில் என்னென்னலாம் நடந்துட்டுருக்கு. நாமெல்லாம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஹாப்பியான கண்ட்ரியில் உட்காந்துட்ருக்கோம். ஸோ ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் ஃபார் வாட் வி ஹேவ் அந்த இது. ஸோ ரொம்ப ஓவராக மொக்கைப்பட்டு நான் சரி இதெல்லாம் ஃபிலாசபிலாம் பேச விரும்பலை. ஸோ நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கிறோம். இது என்ன கேள்வினா, நம்மளுடைய சென்னை ரிலேட்டட் கேள்வி, ஒரு அறிவுபூர்வமான கேள்வி தான். அறிவுபூர்வமாலாம் இல்லை, கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற கேள்வி. ஓகே, நேற்று நம்முடைய தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் கடல் நீரை குடிநீராக மாற்றும் பிளான்ட்டை திறந்து வைத்தார். எங்கன்னா ஈசிஆரில் இருக்கிற நெம்மேலி ஆன் த வே டு மகாபலிபுரம். அது அந்த பிளான்ட்டு எவ்வளவு மதிப்பில் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1500 கோடி, ஆப்ஷன் பி 2500 கோடி. ரெண்டுமே பெரிய அமௌண்ட் ப்ரோ. 1000க்கு மேலே போயிட்டாலே நமக்கு ஒன்றும் தெரியாது. அதான் இப்போ கூட மழைநீர் வடிகால் வாரியத்துக்கு ஏதோ பண்ணிட்டு ஒரு 4000 கோடி சொன்னாங்களே. இப்போலாம் அமௌண்ட் எலெக்ஷன் வேற வருது, எல்லாமே பெரிய பெரிய நம்பர். 1000 கோடியா தான்ப்பா பேசுறீங்க. ஸோ நான் ஹையஸ்ட் நம்பரே போயிடுறேன் ப்ரோ, 2500 கோடி ப்ரோ. தோத்தாயா? எவ்வளோதான் போச்சு, 10க்கு 10 சொன்னாதான்ப்பா உங்களுக்கு வந்து ப்ரைஸ், இல்லாட்டி பேனா கொடுப்போம். இப்போ ஆக்சுவலி வந்து அந்த இந்தியன் கூஸ்பெரி ஆம்லாவை இங்கே வைக்க முடியலங்க. இந்த க்ரீனை கீ பண்ணும்போது அதுவும் கீ ஆயிருதுங்க. அது வெள்ளை கலரில் உருண்டையாக என்னமோ ஆயிடுது. அதை நான் ஆம்லான்னு சொன்னால் எவனும் நம்ம அமலா வேணா வெள்ளையாக இருப்பாங்க, ஆம்லா வந்து பச்சையாக தான் இருக்கணும். டேய் அமலா இல்லைடா ஆம்லாடா, டே சோனமுத்தா. எவ்ரிபடி லெட்ஸ் டேக் அ பிரேக் ஃபார் த டெய்லி 10 with திலீப் ஷோ. சமாதான நாடுகள் தூக்கி போட்டு ஒரு வண்டி வாங்குடா. தம்பி, உங்கள் பைக்லாம் ரிப்பேராக இருக்கிறப்ப என் சைக்கிள் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கதா இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. ஒருவேளை ஃப்யூச்சரில் ஹாலிவுட்லேயே ஹீரோ ஓடாலோ ஆடியில் போக மாட்டேன், அட்லீஸ்ட் சைக்கிளில் தான் போவேன். மார்க் பை வேர்ட்ஸ். இந்த ரஜினிகாந்த் படம் பார்த்து அப்பப்போ ரஜினிகாந்த் உள்ளே வந்துடுறாருடா. ஏய் வேகமாக ஓட்டித்தோடா, படத்தை போட்டுற போகிறாங்க. ஓகே, மச்சான் நான் வந்துட்டு ஒன்று கேட்கவா? கேட்டு தொலையும். இந்த எந்திரன் ஃபர்ஸ்ட் பார்ட் ரோபோ ஒன்றும் இல்லை, இந்த சிட்டி ரோபோவுக்கு ஐஸ்வர்யா ராய் மேலே லவ் வந்தோடனே அப்போ இந்த சயின்டிஸ்ட் வசீகரன் ஐஸ்வர்யா ராய் மாதிரியே ஒரு ரோபோ சென்று சிட்டி ரோபோ கிட்ட கொடுத்துருந்தா படம் இடைவேளையோடய முடிஞ்சிருக்கும். நிறைய பொருட்சேதம் தேவையில்லை, 2 ரஜினிகாந்த் சண்டை போட்டிருக்க தேவையில்லை, 2வது பாகமும் எடுத்திருக்க தேவையில்லை. அதை பார்க்க நம்ம இப்படி மாங்குன்னு சைக்கிளை மிதிச்சு போகவும் தேவையில்லை. முறைக்காத இதெல்லாம் பார்க்கும்போது வடிவேல் சொல்கிற மாதிரி ரொம்ப காமெடியெல்லாம் இருக்கு. Anyway, now let's go to the show. 4 more charts are here. இன்னும் 4 கேள்விகள் வந்து பேலன்ஸ் இருக்குது. அதில் வந்து 2 கேள்விகள் தான் அவருக்கு, மீதி 2 கேள்விகள் வந்து நம்மளுடைய இம்மூவபிள் கெஸ்ட் யார்? பால் வாக்கர் அண்ட் ஹன்ஷிகா. நேற்று போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்களுக்கு, அதாவது இத்தாலியில் உள்ள வாட்டிகன் சிட்டியில் நேற்று போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்களுக்கு லேசான காய்ச்சலால் நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டது. அவர் அந்த போப் பிரான்சிஸ் இருக்கார்ல, அவருக்கு வயது என்ன? நானே சொல்லுவேன். ஆப்ஷன் ஏ 87,
ஆப்ஷன் பி 89. என்ன ப்ரோ 3 வயசுக்குள்ள 2 கொஸ்டின் கட்டிக்கல ப்ரோ. அப்படிதான் பண்ண முடியும். 1500 கோடி 2500 கோடி எங்களால கேள்வி சரி எவ்வளவு இப்போ நியூமராலஜி படியே போயிடுறேன் ப்ரோ. எல்லா கொஸ்டின்லாம் அப்படி போயிடுவோம் ப்ரோ. 87 ப்ரோ. 87 என்பது சரியான பதில். ஆகவே இந்த சாட் அவருக்கு தான் போகுது. அது போகிறதுக்கு முன்னாடி அதை சில நோட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். அவர் வந்து எப்படின்னா வந்து போப் பெனடிக்ட் வந்து 2013 வந்து அதுலேருந்து ரிட்டையர் ஆகி போகிறப்ப இவர் யார் நம்மளுடைய போப் ஃப்ரான்சிஸ் வந்து பதவியை ஏற்றுக்கிட்டார் 2013. இவருடைய ஸ்பெஷல் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் யூரோப்பியன் போப், ஐரோப்பாவை சாராத முதல் போப். அது எத்தனை வருடங்கள்ல? 1300 வருடங்கள்ல. இப்போ வந்து இது வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் கேள்விங்க. உமன்ஸ் பிரீமியர் லீக் நடந்துட்டு இருக்கு, ஓகேங்களா? ஆமாம், நேற்று தான் ஸ்டார்ட் ஆச்சு. நேற்று தான் ஃபர்ஸ்ட் மேட்ச். அதில் ஊபி வாரியர்ஸ் அணியை, உத்தரப்பிரதேச வாரியர்ஸ் அணியை எந்த அணி தோற்கடித்தது? ஆப்ஷன் ஏ கரண்ட் சாம்பியன் மும்பை இந்தியன்ஸ், ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ். ராயல் சேலஞ்சர்ஸை நம்பி இறங்கலாமானே டவுட்டாக இருக்கு. சும்மா அடிச்சு விடுங்க. அதான் நீங்கள் ஆல்ரெடி 10க்கு 10 பதில் சொல்கிறவங்க தான் வந்து நாங்கள் பரிசு தருவோம். ஓகே, அப்போ வந்து பேனா தான், இல்லாட்டி பேனா கூஸ்பெரி அங்கே அந்த இடத்துல இருக்கு, எடுத்து கொடுப்பேன். சரி ஓகே சார், நான் மும்பை இந்தியன்ஸ் போகிறேன் சார். மும்பை இந்தியன்ஸ் தவறான ஆன்சர். பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் 158 ரன் ஸ்கோர் பண்ணாங்க. அதை எதிர்த்து போராடி செகண்ட் இன்னிங்ஸில் வந்து சேஸ் பண்ணவங்க 155 வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 3 ரன்ஸில் தோற்று போயிட்டாங்க. ஸோ இந்த கேள்வி நம்மளுடைய இன்னொரு கெஸ்ட் ஹன்சிகாவுக்காக நம்மளுடைய மூவபிள் கெஸ்ட் நம்ம யார் அவர், நம்ம ராஜேஷ் கண்ணன் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காரு. ஹன்சிகாவுக்காகவே சரியான கேள்வி ஒன்று வந்திருக்கு. சரி, நம்ம கேள்வி. காங்கிரஸ்லேருந்து பிஜேபிக்கு தாவியில் விஜயதாரணி தமிழகத்தில் எந்த சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ? ஆப்ஷன் ஏ திருச்செங்கோடு, ஆப்ஷன் பி விளவங்கோடு. ஓகே, மேடம்கிட்ட கேட்டு சொல்லிடுறேன். என்ன மேடம் கரெக்டா? மேடம் இடிக்காம கேளுங்க, சும்மா உங்களை இடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அவங்க வந்து இந்த மகளிர் அணிலாம் ஃபாலோ பண்ணுவாங்க போல இருக்கு. கரெக்டாக சொல்லிட்டாங்க சார். பி விளவங்கோடு. விளவங்கோடு, பி விளவங்கோடு என்பது சரியான பதில். கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதியில தான் அவங்க எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. இப்போ இங்கே மறுபடியும் இங்கே இடைத்தேர்தல் வரும். காங்கிரஸில் எம்எல்ஏவாக இருக்கிறவங்க பிஜேபிக்கு போகிறாங்கன்னா வந்து அவங்களுடைய பதவி பறிக்கப்படும். இந்த நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வேறு வருது. இப்போ இவங்களுக்குள்ள ஒரே குழப்பமாக இருக்கும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா இடைத்தேர்தல் வைப்போமா இந்த இது இல்லை, ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலோடய சேர்ந்து இந்த இடைத்தேர்தலையும் கோத்து விட்ருமா அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்கும். பட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறது. ஓகே, இந்த கேள்வி வந்து பால்வாக்கருக்கு. ஸோ பால்வாக்கருக்கு வந்து நான் கேள்வி கேட்பேன், இவர் பால்வாக்கர்கிட்ட வந்து கேட்டு சொல்லுவார். பால்வாக்கர் வந்து என்னுடைய பயங்கர ஃபேவரட். ஜிபிபி, கிரேட் பிரிட்டன் பவுண்ட், அதனுடைய இந்திய மதிப்பு இன்று எவ்வளவு? ஆப்ஷன் ஏ 105, ஆப்ஷன் பி 104. சார்ட்ட கேட்டுருவோம். ஆப்ஷன் ஏ 105 ரூபா ஒரு கிரேட் பிரிட்டன் பவுண்ட், 104 ரூபா ரெண்டாவது ஆப்ஷன் ஒரு கிரேட் பிரிட்டன் பவுண்ட். என்னங்கிறது சரியான பதிலை நீங்கள் பால்வாக்கர்கிட்ட கேட்டு சொல்லுங்கள். எவ்வளோ சார் இது? I'm already dead. I'm in heaven. சார் சொன்னார். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, காசெல்லாம் அவர் யூஸ் பண்ண மாட்டாரா, அவர் அதிர்ஷ்டம் தான் யூஸ் பண்ணுவாரா, ஆனால் நீங்களே ஏதாச்சும் கெஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாரு. 105 104 சொல்கிறீங்களா சார்? கொஞ்சம் கேப் கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஃப்ளூக்கில் அடிக்கலாம். சொல்லுங்கள் ஃப்ளூக்கில். ஓகே விடுங்க சார், 105 போவோம் சார். 105, அதாவது வந்து ஒரு கிரேட் பிரிட்டன் பவுண்ட் வந்து 105 ரூபா என்பது சரியான பதில். ஸோ சரியான பதிலை சொன்னதுக்காக இந்த சாட்டை அவர் கைக்கு போயிட்டு பால்வாக்கர் வாழ்த்துக்கள்றா அண்ணா. அண்ட் ஹன்சிகா கை கொடுங்க. ஹன்சிகா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்காங்களா, பயங்கரமான காஸ்டியூமே எனக்கு மறந்து போச்சு என்னதுன்னு நான் போய் பார்க்கணும். ஓகே, இன்றைக்கி உண்மையுமே வெரி ஹாப்பியாக ஃபர்ஸ்ட் டே ஆரம்பிக்கிறோம். மேபி சம் லிட்டில் பிட் ஆஃப் ஒரு தடங்கள் இந்த மாதிரிலாம் கூட இருந்தோம். ஆனால் எங்களுக்கு எனக்கு தெரியல, ஐ டோன்ட் பீப்புள் என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நானாவது எப்பயுமே வந்து சினிமா தெரிஞ்சுட்டு இருக்கேன், ஃப்ரேமில் இருப்பேன் அண்ட் ஃபீல்டில் இருப்பேன். எனக்கு இந்த ஷை கூச்ச சுபாவம்லாம் இருக்குது. ஆனால் இவங்க இந்த பிரதர், இந்த நண்பருக்கு தான் வந்து நன்றி சொல்லணும். அண்ட் இவரை இன்ட்ரடியூஸ் பண்ண எனக்கு இவர் வந்து 2 நாள் முன்னாடி தான் தெரியும். சிவான்னு ஒரு சிவகுமார் பாபுஜின்னு எங்கள் மியூச்சுவல் ஃப்ரெண்ட். இவர் கூட அவர் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. ஸோ அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம். அண்ட் இந்த ஷோவை எங்களை நல்ல முறையில் எங்களை என்கரேஜ் பண்ணுறாரு. அவருடைய காலங்காத்தாலும் எந்திரிச்சு வரணும்ல, ஏதாவது ஷூட்டிங் 10 மணி 12 மணி 1 மணின்னு வச்சாவது வரலாம். தூங்கிட்டு இருக்கிற நான் தான் எழுப்பி விட்டேன் ஃபோன் பண்ணி. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப தேங்க்யூ சார், ஜாலியாக போச்சு ஷோ. ஆமாம், விஷ் யூ ஆல் த பெஸ்ட் சார். தேங்க்யூ ஸோ மச்சுங்க. நீங்கள் எப்போ நினச்சாலும் இங்கே இந்த ஷோவுக்கு வரலாம், எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ.
ஸோ தேங்க்யூ ஆல் வியூவர்ஸ் அண்டு ப்ரோக்ராம் பாருங்கள். டெஃபினட்டாக வந்து போக போக இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நல்ல நிறைய இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கலாம், தெரியாததை தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சிருந்துச்சுன்னா வந்து அதை சும்மா மறுபடியும் வந்து ஒரு முறை ரிமைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வாட்ச் பண்ணுங்கள். ப்ரோக்ராம் ரொம்ப பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு கவுண்ட் மாதிரி காட்டணும்னு நினைக்கிறேன் போல. ஐ டோன்ட் நோ, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். Okay, thank you all for watching the Daily 10 with Dilip Show. என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். சிறுக்கு வேணா வேணும், உல்லாசமா இருப்பேன்.